எங்களோட டே 1 ஆஃப் துபாய் ட்ரிப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வீட்டிலேருந்து ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக துபாய் ஃப்ரேம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் துபாய் ஃப்ரேம் தான் வந்தோம். இதோடு நாங்கள் துபாய் ஃப்ரேம் உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்கும் போது ஒரே அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மள ஒரு குட்டியாக ஒரு டான்ஸை போட்டு நம்ம உள்ளே போக ஆரம்பித்தாச்சு. துபாய் ஃப்ரேம்குள்ளே வந்து கீழெல்லாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. லிஃப்டில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஓல்டு துபாய் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்க நியூ துபாய் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஸ்லைட் ஷோ ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம லெஃப்ட் ஏறி மேலே மேலேருந்து பார்த்தாலுமே நமக்கு அழகாக ஒரு சைடு வந்து ஓல்டு துபாய், ஒரு சைடு நியூ துபாய், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. மேலேருந்து பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் ஏறி நம்ம கீழே வந்துடுறோம். வந்தோடனே அவங்க ஃப்யூச்சர் துபாய் என்னென்ன பண்ண போகிறாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னோவேஷன்ஸ் மாதிரி ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே நம்ம எக்ஸிட்காக வந்துடணும். ஸோ ஃபைனலாக துபாய் ஃப்ரேம் பார்த்தாச்சு, வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கிட்டேயே இருக்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம டைனோசர் பார்க் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது ஜபேல் பார்க் ஜஸ்ட் வாக்கபிள் 5 minutesல இருக்குது. ஸோ அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.